Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஆரி நீடில் பற்றின கம்ப்ளீட் இன்ட்ரடக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க ஏதோ 2 டைப்ஸ் ஆஃப் நீடில் காட்டுவாங்க. ஒன் இஸ் டூலிப் நீடில், இன்னொன்று வந்து அயன் நீடில். நம்ம கிளாஸில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது அயன் நீடில். எல்லா ப்ரொஃபஷ்னல்ஸுமே அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஆரி நீடில்லையே என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த்ரெட் நீடில். இந்த த்ரெட் நீடலோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலாம். செகண்ட் நீடில் இஸ் பீட் நீடில். இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். இதை விட இது கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். இதை வச்சு நம்ம பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். தேர்ட் ஒன் இஸ் ஜர்தோசி நீடில். இந்த ஜர்தோசி நீடில் வந்து இந்த ரெண்டுத்தை விட ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஜர்தோசியெல்லாம் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் நார்மல் நீடில். இது உங்களுக்கு இப்போ பேசிக் கிளாஸில் யூஸ் ஆகாது. அட்வான்ஸ் கிளாஸில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் இருக்கும், அதில் தான் இது யூஸ் ஆகும். நீங்கள் வேணால் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இது ரொம்ப தின்னாக இருக்கும். இது அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸில், சேம் சைஸில் இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் லென்த்தாக, திக்காக, லாங்காக இருக்கும். இது வந்து ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு, இது நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு, இதுவும் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு, மோஸ்ட்லி இது ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 2 நீடலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து இப்படி 90 டிகிரியில் வச்சு ரொட்டேட் பண்ணுறது போல தான் இருக்கும். இந்த டூலிப் நீடலில் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்மளால் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ரொட்டேட் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம ரொட்டேட் பண்ணாலும் கூட இதில் அதிகமாக கை வலிக்கும். அண்ட் அனதர் மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அயன் நீடில் நம்மளால் நிறைய பீட்ஸ் லோட் பண்ண முடியும் கம்பேர்ட் டு டூலிப் நீடில். இந்த சேம் வே நம்மளோட ஜர்தோசி கூட நம்ம நிறைய லென்த்தாக வந்து இந்த அயன் நீடிலில் நம்மளால் லோட் பண்ண முடியும் கம்பேர்ட் டு டூலிப் நீடில். அண்ட் எஸ், ஃபைனலி மார்க்கெட்டில் த்ரெட் நீடில் வேணும்னு கேட்டோம்னா எல்லா இடத்துலையும் நீடில் இது போல் த்ரெட்டு வைண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சம்டைம் இது போல் ஒரு பிளெயினான நீடில்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு த்ரெட்டு வச்சு நல்லா இந்த நீடலை வைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் ஒரு டேப் வரும், இது போல் ஒரு டேப்பை வச்சு நல்லா வைண்ட் பண்ணிக்கோங்க. நீடிலை பார்த்து வாங்குறது அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. நீங்கள் த்ரெட் நீடில் மட்டும் நீங்கள் வாங்கும் போது நீடலை நல்லா பார்த்து வாங்குங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் எட்ஜு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்து கொஞ்சம் பல்ஜ்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த பார்ட்டில் வந்து நூலை நல்லா கோர்த்து எடுக்க முடியும். நான் பிகினராக இருக்கும் போது ரொம்ப மொக்கையான நீடலாக வந்துட்டு இருந்தது. அதில் வந்து என்னால் த்ரெட்டே மாட்டாமல் வலிக்கிட்டு போயிட்டு இருந்தது. நான் என்ன நினச்சேன், எனக்கு தான் ஸ்டிச் பண்ண வரலையோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் என்னோடய பாதி கிளாஸ் வரைக்குமே பீட் நீடலில் தான் த்ரெட் ஒர்க்கே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். த்ரெட் ஒர்க்கே பீட் நீடலில் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக அது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் பீட் நீடல் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால என்ன ஆச்சு, நீடில் உடஞ்சிருச்சு நான் ஸ்டிச் பண்ண சொல்ல. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் போய் நீடில் வாங்கும் போது இந்த நீடில் நம்ம மறுபடியும் வாங்கி ட்ரை பண்ணுவோம், எதுக்கோ இந்த நீடில் நம்ம ஸ்டிச் பண்ண வரலாம், இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிட்டோம்ல, இதுக்கு மேலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு சொல்லி நான் வாங்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஒரு மொக்கையான நீடலாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நீடில் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ பிஃபோர் பையிங் இட் தயவு செஞ்சு நல்லா ஒரு 2-3 நீடலாக வாங்கிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எதில் நல்லா நூல் கோர்த்து வெளியே வருது அப்படின்னு பார்த்து அந்த நீடலை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள்.
எஸ், ஃபைனலாக இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. எல்லா நீடில்ஸுமே ஒரு இது போல் ஒரு சின்ன பென் பாக்ஸோ இல்லை ஒரு பென்சில் பாக்ஸ்லேயும் இந்த நீடிலில் வந்து வேஸ்லின் அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயிலை லைட்டாக இப்படி தடவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா செக்யூர்டாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாகவே இந்த நீடில்ஸ் எல்லாம் துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நீடில்ஸ் அப்படி தான். ஏன்னா நம்ம அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதி கிளாஸ் வரைக்குமே நம்ம இந்த த்ரெட் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இந்த நீடில்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லா நீடில்ஸுமே துரு பிடிக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வேஸ்லின் இல்லை கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் வந்து இந்த த்ரெட்டு வைண்ட் பண்ணுங்க அப்படின்னா, நான் பிகினராக இருக்க சொல்ல இந்த நீடில் தான் நான் வந்து இப்படியே பிளெயினாக தான் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து என்ன எல்லோரும் த்ரெட்டு வைண்ட் பண்ணுறாங்களே, நம்மளும் வைண்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி சரி நம்மளும் த்ரெட்டு வைண்ட் பண்ணுவோமேன்னு சொல்லி த்ரெட்டு வைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப ஸ்பீட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இந்த நீடில் வந்து இருந்தது. நம்மளோட கையில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சாப்புல இருந்தது. ஸோ அதனால தான் நான் த்ரெட்டு வைண்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். தேங்க்யூ.